2014ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அங்கே வழக்கமாக ஏற்றுகிற இடத்தில்தான் தீபம் ஏற்ற வேண்டுமே தவிர புதிதாக வேறொரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று என்கிற கோரிக்கையை ஏற்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. மீண்டும் 2017-2018ஆம் ஆண்டில் இதே போன்ற ஒரு வழக்கு வருகிறது. அப்போது முதலமைச்சராக இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போதும் வழக்கை தள்ளுபடி செய்து வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்திலேதான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கிற தீர்ப்பை நீதிமன்றம் வழங்குகிறது. இப்போது திரு அதிமுகவுடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார், நீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு அமல்படுத்தாதது கண்டிக்கத்தக்கது என்று அவர் சொல்லுகிறார். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், 2014ஆம் ஆண்டு உங்கள் ஆட்சிதான். 2017-18 நீங்களே முதலமைச்சராக இருந்தீர்கள். அப்போதெல்லாம் அந்த தீர்ப்பு தவறு என்று சொன்னால் ஏன் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை? அல்லது அந்த தீர்ப்புக்கு மாறாக ஏன் விளக்கத்தூர் என்று இப்போது கோரக்கூடிய அந்த இடத்திலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கிற முடிவை ஏன் அதிமுக எடுக்கவில்லை? இப்போது அவருடைய நிலைமை என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சாலும் அதை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரே செயலாக இருக்கிறதே தவிர வேறு விதமான நிலைப்பாட்டை அவரால் எடுக்க முடியாது. ஏனால் அதிமுகவும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார்களே தவிர அதிமுக என்பது சுயேட்சையாக இயங்கக்கூடிய நிலைமையை கைவிட்டு விட்டது. அதன் விளைவாகத்தான் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அவர் நீதிமன்ற தீர்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் மீறியதற்காக கண்டிக்கிறார். சென்னை புதுப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்க்கு கண்டனத்தை தெரிவித்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அரசை கண்டித்த இபிஎஸ்க்கு அவர் கண்டனத்தை பதிவு செய்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம்.